வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம Realme 2 Pro மொபைல் போனுடைய முழு விமர்சனத்தை பார்ப்போம். இந்த Realme 2 Pro மொபைல் போன் அனௌன்ஸ் பண்ணதிலிருந்து எக்கச்சக்க கமெண்ட்ஸ், ட்விட்டர்ல எக்கச்சக்க ரிக்வெஸ்ட் இந்த மொபைல் போனை ரிவ்யூ பண்ண சொல்லி. ஆக்சுவலா இந்த கம்பெனியோட எனக்கும் கான்டாக்டும் கிடையாது. இந்த மொபைல் போனை ரிவ்யூ பண்றதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இல்ல. ஆனா நம்ம டெலிகிராம் குரூப் மக்கள்கிட்ட கேட்டேன், அப்படி என்ன இந்த மொபைல் போன்ல என்ன இருக்கு, இவ்வளவு பேர் கேட்கறாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு பதில் வந்து ரொம்ப ஒரு சீப்பான பிரைஸ்ல ஹை எண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, மொபைல் போனை வாங்கி தான் ரிவ்யூ பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பிளிப்கார்ட்னுடைய சேல் டேட்ல முதல் சேல் டேட்லயே வாங்கியாச்சு மொபைல் போனை. மொபைல் போன் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸோட டிசைன் பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன், நல்ல நீட்டான பிராண்டிங். பாக்ஸை திறந்த உடனே அதுக்குள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்க்குள்ள யூசர் மேனுவல், அப்புறம் ஒரு சிலிகான் கேஸ் இருக்கு. அதுக்கு கீழே மொபைல் போன் வச்சிருக்காங்க. அதையும் எடுத்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு 5 வோல்ட் 2 ஆம்பியர் சார்ஜர் மற்றும் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். சரி, இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு மொபைல் போனோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மொபைல் போன் ஒரு கிளாஸ் பாடி அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வந்து கிளாஸ் பாடின்னு சொன்னாலும் எனக்கு என்னமோ இது யூஸ் பண்ணி தொட்டு பார்க்கறதுக்கு கிளாஸ் மாதிரி தெரியல. டிசைனும் பாத்தீங்கன்னா அதுலயும் அந்த முக்கியமா என் கையில் இருக்கிற இந்த பிளாக் கலர் ரொம்ப ஒன்றும் இம்ப்ரெசிவா இல்ல. மேபி இந்த மொபைல் போனுடைய மித்த கலர் ஆப்ஷன்ஸ்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம். பட் அந்த பிளாக் கலர் ரொம்ப சாதாரணமா தான் இருக்கு. பில்ட் குவாலிட்டி என்னை அவ்வளவா இம்ப்ரெஸ் பண்ணலன்னு தான் சொல்லுவேன். இதோட ஹானஸ்டான ஒப்பீனியன். மொபைல் போன்ல 3 கார்டு ஸ்லாட் இருக்கு. அதாவது 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்க ஒரே நேரத்தில் போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோ யூஎஸ்பி போட்டு தான் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மான மொபைல் போனும் கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப ஹெவியான மொபைல் போனும் கிடையாது. கையில பிடிக்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சைஸ், கம்ஃபர்டபுளான ஒரு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன். நான் பார்த்த மட்டுக்கும் மொபைல் போனோட டிசைன் அவ்வளவா ஒன்றும் நீ இம்ப்ரெஸ் பண்ணிடல. என்னுடைய வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எனக்கு நாச் அவ்வளவா பிடிக்கான்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மொபைல் போன்ல நாச் வந்து அழகா பண்ணிருக்காங்க. இதுக்கு பேரு டியர் டாப் நாச் அப்படின்னு சொல்றாங்க. நாச்சோடைய சைஸே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறுசா இருக்கு. அந்த நாச்சுக்குள்ள ஃப்ரண்ட் கேமரா மட்டும் தான் இருக்கு. மொபைல் போனுடைய இயர் பீஸ் பாத்தீங்கன்னா டிஸ்பிளேக்கும் மொபைல் போனுடைய பெசலுக்கும் நடுவுல இருக்கிற கேப்ல கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளே நல்லா பிரைட்டா இருக்கு, கலர்ஸ் நல்லா இருக்கு, வியூயிங் ஆங்கிள்ஸ்மே பக்காவா இருக்கு. டிஸ்பிளேயோட குவாலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த மட்டும் எந்த கம்ப்ளைண்டும் எனக்கு கிடையாது. அடுத்ததாக கேமரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மொபைல் போனுடைய பின்புறத்துல டுயல் கேமரா செட்டப் 16+2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் சிங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. ரியர் கேமரா வச்சு நீங்க 4K வீடியோஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம். இந்த மொபைல் போன்ல வச்சு எடுக்கக்கூடிய போட்டோஸ் பாத்தீங்கன்னா கலர் சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆனா லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் நல்லா ஷார்ப்பாகவும் டீடைல்டாகவும் வருது. ஒயிட் பேலன்ஸ் பர்ஃபெக்டா இருக்கு. எக்ஸ்போஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கான்ட்ராஸ்ட் பரவாயில்லாம இருக்கு. லோ லைட்ல நாய்ஸ் அதிகமா வருது, ஆனா ஃபோக்கஸிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. லோ லைட்ல இமேஜோட பிரைட்னஸ் கூட்டுறதுனால நாய்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு. பட் இந்த பிரைஸ் ரேஞ்ச் வச்சு பாக்குறப்போ லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சல் கேமரா. ரியல்மி வந்து ஓப்போவோடைய ஒரு சப் பிராண்டுங்கிறதுனால செல்ஃபி நல்லாவே பண்ணிடுவாங்க. ஆனா பியூட்டிஃபிகேஷன் மோட டிசேபிள் பண்ணாலுமே கொஞ்சம் பியூட்டிஃபிகேஷன் அல்காரிதம் அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கு. செல்ஃபி ஷாட்ஸ் நல்லா இருக்கு. லோ லைட்லயும் சரி, லைட் கண்டிஷன்ஸ் நல்லா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு திருப்திகரமான செல்ஃபிஸ் வருதுன்னு சொல்லலாம். கேமராவை தாண்டி மொபைல் போனோட இன்டர்னல் ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Snapdragon 660 கொண்ட மொபைல் போன். 8GB மற்றும் 128GB வேரியன்ட் என் கையில இருக்கிற வேரியண்டோட விலை பாத்தீங்கன்னா 17,990 ரூபா. 6GB மற்றும் 64GB வேரியண்டோட விலை பாத்தீங்கன்னா 15,990 ரூபா. 4GB மற்றும் 64GB என்ட்ரி வேரியண்டோட விலையே பாத்தீங்கன்னா 15,000 கம்மி தான். இந்த மொபைல் போன்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்னாடி இருக்கு, ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு. இரண்டுமே பாத்தீங்கன்னா அக்யூரேட்டாவும் இருக்கு, ஃபாஸ்டாவும் இருக்கு. ஆனா லோ லைட்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் கொஞ்சம் திணறுது. ஸ்பீக்கருடைய வால்யூம் நல்லா இருக்கு, லவுடா இருக்கு. ஆனா ஸ்பீக்கர் வர சவுண்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவு குவாலிட்டி இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த மொபைல் போனுடைய ஹார்ட்வேர், இதனுடைய யூஐயை தாங்குறதுக்கான எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா ஃபாஸ்டா இருக்கு, லாக் சுத்தமா கிடையாது. கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு பார்த்தாச்சு, எந்த கேம் விளையாண்டாலும் நல்ல ஸ்மூத்தா இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா மொபைல் போன் லைட்டா ஹீட் ஆகுது. ஒரு 20 மினிட்ஸ் நீங்க விளையாண்டாலே 10 டிகிரிக்கு மேல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆன உடனே இந்த ப்ராசஸர் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் குறைய ஆரம்பிக்குது, லாக் தெரிய ஆரம்பிக்குது. பட் இந்த மொபைல் போனுடைய விலையை வச்சு நீங்க பாக்குறப்போ இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் திருப்திகரமாவே இருக்குன்னு சொல்லுவேன். இந்த மொபைல் போன்ல ஓப்போனுடைய கலர் OS போட்டிருக்காங்க. அது வந்து ஆண்ட்ராய்டு 8.1க்கு மேல கொடுத்திருக்காங்க. இந்த UI யூஸ் பண்றதுக்கு MIUI யூஸ் பண்ற மாதிரியே தான் இருக்கு. அதுல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். UI ஃபாஸ்டா இருக்கு, எந்த விதமான லாகும் கிடையாது. நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ட்வின் அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் ஃபுல் ஸ்கிரீன் ஜெஸ்டர்ஸ், ஆப் லாக், இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் இந்த மொபைல் போனுக்குள்ள இருக்கு. மொபைல் போனுடைய பேட்டரி பாத்தீங்கன்னா 3500 mAh பேட்டரி.
இதுல கொடுத்திருக்கிற 5 வோல்ட் 2 ஆம்பியர் சார்ஜர் வச்சு நீங்க சார்ஜ் பண்றப்போ 0ல இருந்து 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 2.5 மணி நேரத்துக்கு கொஞ்சம் கூட ஆகுது. ஆனா ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்டென்சிவா தொடர்ந்து நீங்க மொபைல் போன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கிரீன் ஆன் டைம் 4 to 5 ஹவர்ஸ் கிடைக்குது. நார்மலான யூசேஜ்ல ஒரு நாளைக்கு கொஞ்சம் கூடவே கிடைக்குது இந்த மொபைல் போனுடைய பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ். ஓவராலா இந்த மொபைல் போனுடைய நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் என்னன்னு பார்ப்போம். நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி. இந்த மொபைல் போன் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வாங்கலாம், ஆனா நல்ல ஒரு கேஸ் வாங்கி போட்டுருங்க. ஹீட்டிங் இஷ்யூ லைட்டா இருக்கு. அப்படி ஹீட் ஆச்சு அப்படின்னா மொபைல் போனுடைய ப்ராசஸர்ல த்ராட்லிங் காமிக்குது. பேட்டரி ஒரு நாள் வருது, ஆனா இருந்தாலும் 3500 mAh பாக்குறப்போ பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூடவே கிடைச்சிருக்கலாம். பிளஸ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா இதோடைய விலை. இந்த விலைக்கு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி மொபைல் போனா இருக்கு இந்த Realme 2 Pro. டீசென்ட்டான கேமரா, ஓரளவுக்கு எல்லா லைட்டிங் கண்டிஷன்ஸ்லயும் நல்ல போட்டோஸ் எடுக்குது. ஃபியூச்சர்ல எந்த அப்டேட் வந்தாலும் இந்த மிட் ரேஞ்ச் மொபைல் போன் அந்த அப்டேட்டையும் தாங்கக்கூடிய அளவுல ஒரு ஸ்ட்ராங்கான ஹார்ட்வேர் ஸ்பெசிபிகேஷன்ஸோட இந்த மொபைல் போன் வரது மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். மார்க்கெட்ல இன்னைக்கு இருக்கிற இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல மித்த மொபைல் போன் வச்சு கம்பேர் பண்ணி பாக்குறப்போ இந்த மொபைல் போனுடைய ஸ்பெசிபிகேஷன்ஸ் மற்றும் பிரைஸ் இதோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இந்த Realme 2 Pro மொபைல் போனை பத்தின வேற சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. முடிஞ்ச மட்டுக்கும் நான் ரிப்ளை பண்றேன். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.